வணக்கம், இது நண்பா பேசு. இன்றைக்கு நம்முடன் சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள். இவர் சமூக ஆர்வலர். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். தாவேகா தனித்து போட்டி தமிழகத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பற்றியான உங்களோட கருத்து? இதுக்கு நம்ம தலைவர் விஜய் நேற்றே ஒரு நேர்காணல், அதாவது முஸ்லீம்களுடைய இர்பான் நோன்பு திருப்பில் அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டார். எப்படி சொல்லியிருக்காருன்னா, தனித்து தான் போட்டி அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. வதந்திகளை நம்பாதீர்கள் அப்படிங்கிறன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். அந்த அடிப்படையில் 234 தொகுதிகளிலுமே அவர் தனித்து தான் போட்டி, எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத ஒரு விக்கிரவாண்டி அந்த முதல் மாநாட்டிலே அதை பற்றி சொல்லியிருந்தார். அதுக்கான இது இன்றைக்கி ஏன்னா நிறைய ஊடகங்களில் பரப்பிட்டு இருந்தாங்க, கூட்டணி அதுக்கு போகுமா இதுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முறையாக நேற்று விஜய் தன்னுடைய அறிவிப்பு சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போது மற்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணியில் மிக தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. கூட்டணிக்கு வரவங்களையெல்லாம் உள்ளே தூக்கி போட்டு அந்த ஓட்டுங்கிறது சிதறக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தாவேகா மட்டும் தனித்து போட்டிட்டா வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து? இல்லை, இது முதல் முறையாக களம் காங்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே தனித்து போட்டிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபித்தா தான் அவங்களுக்கான ஒரு பலம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் தனித்து போட்டிடுறது அவருக்கும் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாக தான் இங்கே பார்க்கப்படுது. இல்லை, அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும்ங்கிற மாதிரி திரு விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்குமாக இருந்தால் மற்ற கட்சிகளும் இங்கே பலமாக இருக்குது. இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணி எல்லாமே இருக்குது. அதுலேயும் ஏகப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிறது ஒன்றா இணைஞ்சு தான் செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது மும்முனை போட்டி 4 முனை போட்டியாக இது இருக்குது. சீமானவர்களும் களத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் 4 முனை போட்டியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ ஓட்டுக்கள் இவங்க தனித்து நின்னாங்க அப்படின்னா செதறாதா? இப்படி செதறும் பட்சத்தில் பெரும்பான்மையை வாங்கி அந்த ஒரு தனி கட்சி ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த அடிப்படையில் நம்புகிறாங்க தாவேகாவினர்? அதாவது இப்போ மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி தொடர்ந்து ஆண்டுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாக அவங்க மாறி மாறி ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் 2 கட்சியுமே ஊழலற்ற கட்சியாக இல்லை அப்படிங்கிறத இப்போ மக்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி ஒரு 300 ரூபா 200 ரூபா கொடுத்து கூட்டக்கூடிய ஒரு கட்சிகளாகத்தான் ஆண்ட கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி இருந்தது. ஆனால் எந்த ஒரு பணமுமே கொடுக்காம அவ்வளோ ஒரு கூட்டம் கூடுது அப்படிங்கிறத பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லைங்களா? இதன் அடிப்படையில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினுடைய வாக்குகள் இவருக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதை அடிப்படையை வச்சு சிறுபான்மையினர் ஓட்டு இவங்க பெரும்பாலும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். பார்த்தீங்கன்னா மாற்றி பேசக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கி இருக்குது. அவருடைய அதாவது அன்றும் இன்றும் ஆஃப்டர் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா இன்றைக்கி ஊடகங்களில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக சீறிட்டு கிடக்கு. கஞ்சா இதுக்கு ரீசெண்டாக தூத்துக்குடியில் நடந்த ஒரு எல்லாம் தடுக்கும் விதமாக விஜய் எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வர்றதுனால அந்த சிறுபான்மையுடைய ஓட்டு கண்டிப்பாக இவருக்கு வரும் அப்படிங்கிற அவரும் நம்புகிறாரு. வரக்கூடிய 2020 தேர்தல் ரிசல்ட் முடியல தான் அது என்னன்னு நமக்கு தெரியும். ஜனநாயகன் படம் இது தேர்தலுக்கு முன்னாடியே வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை முற்றிலுமாக அது மறுக்கப்பட்டு தேர்தலுக்கு பிறகு அந்த படமானது வெளியாகுமா? ஏன் இந்த படத்துக்கு இவ்வளவு தூரம் நெருக்கடிகள் அப்படிங்கிறது சென்சார் ஒரு அதாவது பொழுதுபோக்கான ஒரு விஷயம்தான் அது, என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது. இதை 4 பேர் 15 பேரை அமர்ந்து ஒரு திரைப்பட தணிக்கை குழு என்று இருக்குது. அவங்க பார்த்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏ சர்டிஃபிகேட்டோ அல்லது யூ சர்டிஃபிகேட்டோ அல்லது யூ/ஏ அப்படிங்கிற 3 விதமான சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த 3 விதமான சர்டிஃபிகேட்டை சென்சார் போர்டு இங்கே கொடுத்துடலாம். இப்படி இருக்கும் பட்சத்தில் சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரே அந்த படத்தின் மேலே வழக்கு போட்டிருக்கார் அப்படிங்கிற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கு. எப்படி சென்சாரை தாண்டி அதில் இருக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடியவரே வழக்கு போட்டிருக்கார் அப்படிங்கிற போது இதுவரை வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்கப்பட ஒரு விஷயமா இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மும்பை சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துட்டாங்க.
படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இதை வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அரசியல் கட்சியில் அவர் விஜய் இருக்கிறதுனால தேர்தல் கமிஷன் தான் வந்து முடிவு பண்ணி வெளியே சொல்லணுங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு திரைப்படத்திற்கு இவ்வளவு நெருக்கடிகள் வந்தது அப்படிங்கிறது ஜனநாயகன் படத்துக்கு தான் அப்படின்னு நான் சொல்லப்படுது. இதில் நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும், இந்த 2 பேருமே இது வரைக்கும் வாயை திறக்காமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஆளுங்கட்சியை பார்த்து பயமா, பொழுதுபோக்கு படத்துக்கு வந்து நம்ம தடையில்லா சான்று கொடுத்து அவங்களுக்கு பொதுமக்களுக்கு விட வேண்டும் அப்படிங்கிறத மற்ற எல்லாருடைய. நாம் தமிழர் கட்சியினுடைய வலு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த தடவை அவங்க வாக்குகள் வந்து அதிகமாக பெறுவாங்களா அல்லது குறைந்தபட்சமாக இன்னும் குறையுமா அப்படிங்கிறது? 8லிருந்து இன்னும் குறையுமா? இப்போ சென்ற இதில் வந்து 8% வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த 2026 தேர்தலில் எடுத்துட்டோம் அப்படின்னா டிவிகேவுக்கு வந்து ரொம்ப ஆதரவு அதிகமாக பெருகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால 4 முனை போட்டியாகத்தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. முதல்ல மும்முனை போட்டியாக இருக்கும். விஜய் வந்து 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்று டிஎம்கே அல்லது டிவிகே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழரும் தனித்து போட்டி இருக்கிறதுனால, டிவிகே வந்து எந்த கூட்டணியும் இல்லாத தனித்து போட்டிடுறதுனால, ஏடிஎம்கே பாஜக கூட்டணி, டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இப்படி இருக்கிறனால 4 முனை போட்டியாகத்தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக போன்ற தடையை விட இந்த தடவை வந்து என்டிகே நாம் தமிழருக்கு வாக்குகள் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா இப்போ தாவேகா களத்தில் இறங்கினதுனால அவங்களுக்கு வாக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக கிள்ளியூரில் வந்து திமுகவும் காங்கிரஸும் வந்து ஒரு பெரும் மோதல் அப்படிங்கிற மாதிரி, மோதல் போக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து? அது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு போயிட்டு இருந்துச்சு. காங்கிரஸுக்கு எங்களுக்கு தான் அந்த முதன்மையான ஒரு இதை வரணும்னு சொல்லி அவங்க கேட்கும், இல்லை டிஎம்கே வந்து நாங்களும் எங்களுக்கு தான் முதன்மையான இது வரும்னு சொல்லி அவங்களும் பேச, இந்த 2 பேருக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியிலேயே 2 பேருமே கைகலப்புகளில் ஈடுபட்டாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு திமுகவிலேயே வந்து இன்றைக்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டனுடைய கட்சி உள்ளே வந்ததுனால அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறது அப்படிங்கிறனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிவிதிங்க போய் நிற்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறது? சிபிஎம் கூட 2 நாளைக்கு முன்னாடி பயங்கர பிரச்சனை ஆகிட்டு வெளியே வந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கூட்டணியோடு இருக்கக்கூடிய கட்சியாக இப்போ இருந்தது இல்லைங்களா? அப்படிங்கும் போது எங்களுக்கு குறைவான சீட்டை கொடுக்குறீங்க, அதனால் எங்களுக்கு இன்னும் அதிக சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் பார்க்குறாங்க. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலேயே கூட அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இன்றைக்கி இறுதிக்குள்ளே முடிவு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தனித்து போட்டியாக கூட்டணியாக திமுகவும் காங்கிரஸும் தனித்து போட்டியாகத்தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் அங்கே நிலவிட்டு இருக்கு. எந்த அளவுக்குங்கிறது இன்றைக்கு இறுதிக்குள்ளே தெரியுங்க. விஜய் அவர்கள் பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலையும் வந்து போட்டியிடுறதாக ஒரு தரவு வந்து போய்கிட்டு இருக்கு செய்திகள் அனைத்துலேயுமே. இப்போ அதை பற்றி, அந்த பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் நின்றால் வெற்றி பெறுவாரா அல்லது அது திமுக கோட்டை என்று சொல்லப்பட்டு இருக்க நிலையில் இவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனநிலை வந்து அவ்வளோ சீக்கிரம் கணிச்சிடவே முடியாது. இறுதி நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த கட்சியும் ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருக்கு, டிஎம்கேவும் ஜெயிச்சிருக்கு, சுயேட்சையும் ஜெயிச்சிருக்கு. மக்களுடைய மனநிலை எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. கண்டிப்பாக வந்து விஜய் களம் காண்கிறார் அப்படின்னா அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல களம் காண்பார் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, திருச்சி கிழக்குலையும் வந்து அவர் போட்டியிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னால் தான் அந்த சிறுபான்மையினுடைய ஓட்டுகளை மையமாக வச்சு தான் அவர் அந்த இடத்துல நிற்கிறார் அப்படிங்கிறக்கூடிய ஒரு விஷயமா நம்ம அந்த இடத்துல பார்க்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்மளோட சேனலில் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி.